பிரைஸ் தி லார்ட். பிரேஸ் தி லார்ட். உங்கள் அனைவருக்கும் பாஸ்கா காலத்தின் 2ஆம் வார செவ்வாய்க்கிழமை வாழ்த்துக்கள். இன்றைய வார்த்தை யூடியூப் சேனலின் பார்வையாளர்கள் எல்லாரையும் இந்த ஒரு விரிவான ஆழமான பார்வைக்கு நாங்க அன்போடு வரவேற்கிறோம். ஆமா, நிச்சயமா. இன்னைக்கு நாம ரொம்ப ஆழமான, அதே சமயம் நம்ம அன்றாட வாழ்க்கையோட அடித்தளத்தையே அசைத்து பார்க்கக்கூடிய ஒரு சில அற்புதமான வாசகங்களை தான் தியானிக்க போறோம். எப்பவும் போல ஆண்டவருக்கு நன்றி சொல்லிட்டு இந்த உரையாடலை நாம ஆரம்பிக்கலாம். நிச்சயமா. தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமேன். ஆமேன். அன்பின் திருவுருவே, வாழ்வளிக்கும் எங்கள் ஆண்டவரே, இந்த அருமையான நாளுக்காக உமக்கு நன்றி கூறுகிறோம். ஆமேன். இன்றைய திருவிவிலிய வாசகத்தின் ஆன்மீக ஆழத்துக்குள்ள நாங்க நுழைய போறோம். புது பிறப்பு, தூய ஆவியின் வழி நடத்துதல் அப்படிங்கிற இந்த மாபெரும் உண்மைகளை எங்களுடைய மனித தர்க்கங்களை ஓரங்கட்டி விட்டு நாங்க தியானிக்க போறோம். ஆமா ஆண்டவரே, எங்க மனசை திறந்திரலும். ஆதிகால திருச்சபை மக்கள் எப்படி ஒருவர் அன்பு செஞ்சு தங்களுக்குள்ள இருந்ததையெல்லாம் பகிர்ந்து ஒரு உண்மையான சமூகமா வாழ்ந்தாங்களோ அதே மாதிரி நாங்களும் வாழ எங்களுக்கு உமது அருளை தாரும். எங்கள் மனக்கண்களை திறந்து உமது வார்த்தையின் ஆழத்தை புரிந்து கொள்ள எங்களுக்கு ஞானத்தை கொடுத்தருளும். ஆமென். இன்றைய வார்த்தை யூடியூப் சேனல் வழியாக வாசகத்தின் வழியாக வெளிச்சம் காணும் அனைத்து நேயர்களுக்காகவும் சிறப்பாய் உம்மிடம் ஜெபிக்கிறோம். இந்த ஆழமான பார்வையை அவர்கள் முழுமையாக பார்த்து அதிலுள்ள உம்முடைய அன்பின் செய்தியை தங்கள் வாழ்வில் ஏற்றுக்கொள்ள அவர்களுக்கு அருள் புரியும். அவர்கள் மனதில் இருக்கிற இருள் அகலனோம், காயங்கள் ஆறனோ, அவங்க குடும்பங்கள்ல அமைதி நிலவ வேண்டும். நிச்சயமாண்டரே. எங்கள் ஒவ்வொருவருடைய பாவங்களுக்காகவும் மன்னிப்பை கோருகிறோம். நேயர்கள் வாழ்வில் இருக்கும் காயங்களுக்கு உமது குணமளிக்கும் வல்லமை இறங்கி வருவதாக. உமது எல்லையில்லா இரக்கமும் அளவற்ற கிருபையும் அவர்கள் ஒவ்வொருவரையும் நிரப்பட்டும். தேவையில் இருப்போருக்கு உதவக்கூடிய தாராள மனதை எங்களுக்கு தந்தருளும். குறிப்பாக விசுவாசத்தை தேடுபவர்கள் கிறிஸ்துவின் மீது நம்பிக்கை கொள்ளவும், நம்பிக்கையாளர்கள் தூய ஆவியால் நிரப்பப்பட்ட வாழ்வை வாழவும், கிறிஸ்தவ சமூகங்கள் ஒற்றுமையிலும் தாராள மனப்பான்மையிலும் வாழவும், ஏழைகள் மற்றும் தேவையிலிருப்போர் அன்போடு கவனிக்கப்படவும், தலைவர்கள் மற்றும் பணியாளர்கள் ஞானத்தோடும் இரக்கத்தோடும் வழிநடத்தவும். எங்களது ஊழியத்திற்காக எங்கள் பாடல்களும் போதனைகளும் மற்றவர்கள் கிறிஸ்துவின் விசுவாசத்தை ஏற்று தாராளமாக வாழ்ந்து அன்பின் சமூகங்களை உருவாக்க உதவவும் மற்றும் எங்களிடம் ஜெபத்தேவைகளை சொன்ன அனைவருக்காகவும் அவர்களின் நல்ல நோக்கத்திற்கான மன்றாட்டுக்கள் அனைத்தும் விரைவில் நிறைவேறும்படியாகவும் ஜெபிக்கிறோம். இந்த மன்றாட்டுகள் அனைத்தையும் எங்கள் சகோதரரும் ஆண்டவருமான இயேசு கிறிஸ்துவின் பெயரில் திருமுன் வைக்கிறோம் எங்கள் அன்பு தந்தையே. ஆமேன். உங்களது ஜெப தேவைகளை கமெண்ட்லயோ அல்லது எங்களோட வாட்ஸ்அப்லயோ தெரிவிங்க. நாங்களும் எங்களது தனிப்பட்ட ஜெபத்திலையும் ஜெபிக்கிறோம். சரி, இன்னைக்கு நாம பார்க்க போற விஷயத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஸ்டோரி. ஓ, சொல்லுங்க, கேப்போம். கற்பனை செஞ்சு பாருங்க. ஒரு பெரிய பணக்காரர். அவர் தன்னிடம் உள்ள செல்வங்களை எல்லாம் ரொம்ப இறுக்கி பிடிச்சுக்கிட்டு யாருக்கும் எதுவும் கொடுக்காம ஒரு பெரிய பங்களாவில தனிமையில வாழ்ந்து வராரு. அவர் உலகத்திலேயே ரொம்ப பாதுகாப்பா இருக்கும்னு நினைச்சிட்டு இருக்காரு. தங்கிட்ட நிறைய பணம் இருக்கிறதால வர ஒரு தைரியம்னு சொல்லலாம். ஆமா, கரெக்ட். ஆனா ஒரு நாள் அந்த ஊர்ல ஒரு பெரும் புயல் காத்து வீசுது. அவர் வீட்டை சுத்தி இருந்த பெரிய பெரிய சுவர்கள் எல்லாம் இடிஞ்சு விழுது. அவருக்கு வேற வழி இல்லாம ஊர் மக்கள் எல்லாரும் தஞ்சம் புகுந்திருந்த ஒரு பெரிய பொது மண்டபத்துக்கு ஓடி போறாரு. அங்க என்ன நடக்குது? அங்க போய் பார்த்தா அந்த ஊர் மக்களோட வீடுகள் எல்லாம் அழிஞ்சு போயிருந்தாலும் அவங்க எல்லாரும் தங்களுக்கு கிடைச்ச கொஞ்ச நெஞ்ச உணவையும் அன்பையும் உணவு கண்டு பகிர்ந்துகிட்டு இருந்தாங்க. யாருமே தங்களோடதுன்னு எதையும் சொந்தம் கொண்டாடல. இத பார்த்த அந்த மனிதருக்குள்ள ஏதோ ஒண்ணு உடையுது. அதாவது அவர் இதுவரைக்கும் நம்பியிருந்த அந்த மாயையான பாதுகாப்பு உடையுது இல்லையா? சரியா சொன்னீங்க. அந்த அன்பின் பகிர்வை பார்த்ததும் அவர் மனம் மாறுறாரு. அவர் மறுபடியும் பிறந்தார்னு கூட சொல்லலாம். புயல் நின்னதுக்கு அப்புறம் அவர் தன்னிடம் எஞ்சியிருந்த எல்லா செல்வங்களையும் அந்த மக்களோட பகிரத் தொடங்குறாரு. அந்த தனிமையான மனிதர் இப்ப ஒரு அன்பான சமூகத்தோட அங்கமா மாறிட்டாரு. வாவ், ரொம்ப அருமையான ஸ்டோரி. இந்த நிகழ்வு இன்னைக்கு நாம வாசிக்க போற வாசகங்களோட ஆன்மாவையே அப்படியே பிரதிபலிக்குது. ஒரு மனிதனுக்குள்ள தூய ஆவியானவர் வரும்போது எப்படி ஒரு ஆழமான மாற்றம் நிகழும் அப்படிங்கறத இது ரொம்ப அழகா காட்டுது. ஆமா, அத பத்தி தான் இன்னைக்கு நாம ஆழமா தேட போறோம். முதல்ல இன்றைய யோவான் நற்செய்தி, அதாவது யோவான் 3ஆம் அதிகாரம் 7வது வசனத்திலிருந்து 15வது வசனம் வரைக்கும் உள்ள பகுதியை எடுத்துக்கலாம்.
இந்த வாசகத்துல வந்து 2 மிகப்பெரிய ஆன்மீக மர்மங்கள் அடங்கியிருக்கு. ஒன்னு, தூய ஆவியால் பிறப்பதுனா என்ன? நம்ம வாழ்க்கையை எப்படி அந்த ஆவியிடம் ஒப்படைக்கிறது? ரெண்டாவது வந்து இஸ்ரேல் மக்களோட வரலாற்றைய பாலைவனத்தில் உயர்த்தப்பட்ட ஒரு வெண்கல பாம்பு எப்படி ஆயிரக்கணக்கான வருடங்கள் கழித்து சிலுவையில் உயர்த்தப்பட்ட இயேசுவோடு இணைந்து நமக்கு நிலைவாழ்வு தருது அப்படிங்கிறது. ரொம்பவே சுவாரஸ்யமான தலைப்புகள். இந்த வாசகத்தோட தொடக்கத்திலே பாத்தீங்கன்னா இயேசு ஒரு பெரிய மத தலைவரான நிக்கதேம் கிட்ட பேசிட்டு இருக்காரு. ஆமா, நிக்கதேம் வந்து ஒரு பரிசேயர், திருச்சட்டங்களை ரொம்ப ஆழமா படிச்சவர். அவர்கிட்ட இயேசு சொல்றாரு, நீங்கள் மறுபடியும் பிறக்க வேண்டும் என்று நான் உமக்கு கூறியது பற்றி நீர் வியப்படை வேண்டாம் அப்படின்னு. அந்த விளக்கம் வந்து 8வது வசனத்துல ஒரு பெரிய உச்சத்தை தொடுது. அது என்ன வசனம்னு நேயர்களுக்காக சொல்ல முடியுமா? கண்டிப்பா. காற்று விரும்பிய திசையில் வீசுகிறது, அதன் ஓசை உமக்கு கேட்கிறது, ஆனால் அது எங்கிருந்து வருகிறது என்றும் எங்கு செல்கிறது என்றும் உமக்கு தெரியாது. தூய ஆவியால் பிறந்த அனைவருக்கும் இது பொருந்தும் அப்படின்னு அந்த வாசகம் சொல்லுது. இங்க நாம கவனிக்க வேண்டிய ஒரு மிக முக்கியமான மொழி ரீதியான பின்னணி ஒன்னு இருக்கு. உங்களுக்கு தெரியுமா, திருவிவிலியத்தின் மூல மொழியான கிரேக்கத்துல ஒரு ரொம்ப சுவாரஸ்யமான வார்த்தை பயன்பாடு இருக்கு. அப்படியா? அது என்ன வார்த்தை? அங்க வந்து காற்று மற்றும் ஆவி ஆகிய 2 வார்த்தைகளுக்கும் நியூமா அப்படிங்கிற ஒரே ஒரு வார்த்தை தான் பயன்படுத்தப்பட்டிருக்கு. ஓ, நியூமா அப்படின்னா காற்றை குறிக்குமா இல்ல ஆவியை குறிக்குமா? அது 2யுமே குறிக்கும். அதாவது இயேசு இங்க வார்த்தைகளை வச்சு ஒரு அழகான ஓவியமே வரையறார்னு சொல்லலாம். காற்று எப்படி கண்ணுக்கு தெரியாதோ, ஆனா அதோட வல்லமைய அது மரங்களை அசைக்கும் போது நம்மால பார்க்க முடியுமோ, அதே போலதான் தூய ஆவியானவரும் செயல்படுறாரு. ஆஹா, இது கேட்கறதுக்கு ரொம்ப அருமையா இருக்கு. ஆமா, தூய ஆவியானவர் நம்ம கண்களுக்கு புலப்பட மாட்டார். ஆனா ஒரு மனிதனோட வாழ்க்கை மாறும்போதோ, அவனோட குணங்கள் மாறும்போதோ, அங்க தூய ஆவியானவர் பினியூமாவாக செயல்பட்டிருக்காருங்கிறத நம்மால உறுதியா உணர முடியும். ஆனா இங்கதான் எனக்கு ஒரு பெரிய கேள்வி வருது. ஒரு ரொம்ப சிக்கலான முரண்பாடு இருக்குன்னு தோணுது. ஒரு நிமிஷம், இதை கேட்டுக்கிட்டு இருக்கிற நேயர்கள் அவங்க அன்றாட வாழ்க்கையை நினைச்சு பார்க்கணும். என்ன முரண்பாடுன்னு சொல்றீங்க? இப்போ நானும் வாழ்ற இந்த நவீன உலகத்துல, தகவல் தொழில்நுட்ப உலகத்துல எல்லாமே நம்ம புடியில இருக்கணும்னு நம்ம நினைக்கிறோம். நாளைக்கு வானிலை எப்படி இருக்கும், சாயங்காலம் மழை வருமானு முன்கூட்டியே கணிக்கிறதுக்கு நம்ம மொபைல ஒரு நாளைக்கு 4-5 தடவை செயலிகள், அதாவது ஆப்ஸை திறந்து பார்க்கறோம். ஆமா, நம்ம எல்லாருக்கும் அந்த பழக்கம் இருக்கு. இப்போ காலையில எந்திரிச்சதுமே இன்னைக்கு என்னென்ன நடக்கும்னு நம்ம மூளை ஒரு அட்டவணை போட்டுறது. அப்படிப்பட்ட நமக்கு எங்கு செல்கிறது என்றே தெரியாத காற்றின் கட்டுப்பாட்டில், அதாவது தூய ஆவியின் கட்டுப்பாட்டில் நம் வாழ்வை முழுமையாக ஒப்படைப்பது அப்படிங்கிறது கொஞ்சம் பயமா இருக்கிறதே. நீங்க சொல்றது ரொம்ப நியாயமான ஒரு விஷயம். இத கேட்கிற உங்களுக்கும் அந்த பயம் கண்டிப்பா இருக்கும். எல்லாவற்றையும் நம்ம கட்டுப்பாட்டுல வச்சுக்க துடிக்கிற நாம எப்படி ஒரு கண்ணுக்கு தெரியாத ஆவியிடம் முழுமையாக சரணடைவது? இது ரொம்ப கஷ்டம் இல்லையா? நீங்க கேக்குற இந்த கேள்விதான் மனித குலத்தோட மிகப்பெரிய உளவியல் போராட்டம் நான் சொல்லுவேன். மனிதர்களாகிய நமக்கு எல்லாமே நம்ம கட்டுப்பாட்டுல இருந்தாதான் நமக்கு ஒரு பாதுகாப்பு உணர்வு கிடைக்கும்னு நாம ஆழமா நம்புறோம். ஆமா, நம்ம கையில ஸ்டீரிங் இருந்தாதான் நமக்கு ஒரு நிம்மதி. ஆனா நிஜத்துல அது ஒரு மாயை. கொஞ்சம் ஆழமா யோசிச்சு பாருங்க. நீங்க முன்கூட்டியே திட்டமிட்ட ஒரு வேலை பறிபோகும் போதோ, அல்லது எதிர்பாராத ஒரு நோய் உங்களையோ உங்க குடும்பத்தையோ தாக்கும் போதோ, நீங்க எவ்வளவு மன அழுத்தத்துக்குள்ளாகிறீங்க? ரொம்பவே உடைஞ்சு போய்வோம். ஏன்னா நம்ம கட்டுப்பாட்டை மீறிய காரியங்கள் நடக்கும்போது நம்மால அதை ஏத்துக்க முடியறதில்ல. நம்மால எதுவுமே செய்ய முடியலன்னு தவிக்கிறோம். இந்த காற்று எங்கிருந்து வருதுன்னு எனக்கு தெரியாது, ஆனா அந்த காற்று அனுப்புகிறவர் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு அப்படின்னு நம்ம பொறுப்பு ஆண்டவிடம் ஒப்படைக்கணும். ஓ, அப்படி ஒப்படைக்கும் போது அந்த பயம் போயிடுமா? கண்டிப்பா. தூய ஆவியிடம் அந்த பொறுப்பை முழுமையா ஒப்படைக்கும் போது அங்க கிடைக்கிறது பயம் கிடையாது. அதுதான் உண்மையான சுதந்திரம். அதாவது சரணடைதல் அப்படிங்கிறது சும்மா கை கட்டி உட்கார்ந்து வேடிக்கை பார்க்கறது கிடையாது. என்னோட சூழ்நிலையை நான் கட்டுப்படுத்த நினைக்கிறத நிறுத்திட்டு ஆண்டவர் வீசச் செய்யும் காற்றின் திசைக்கு ஏற்ப என்னுடைய மனதை நான் தொடர்ந்து சரி செய்யணும். அப்படித்தானே? மிக தெளிவான புரிதல் இது. தூய ஆவியின் வழிநடத்துதலை ஏத்துக்கிறதுனா சோம்பேறித்தனமா இருக்கிறது கிடையாது. நம்மளோட விருப்பங்களை ஆண்டவரோட விருப்பங்களோட இணைக்கிற அந்த சுறுசுறுப்பான செயல்தான் அந்த புது பிறப்பு. ரொம்ப அழகா சொன்னீங்க. ஆனா இந்த நம்பிக்கைக்கு மிகப்பெரிய எதிரியே நம்முடைய சொந்த அறிவு தானே? சரியா பிடிச்சிங்க. அடுத்த வசனங்கள்ல அதுதான் நடக்குது. இயேசு இவ்வளவு அழகா விளக்கின பிறகும் நிக்கதேம் உடனே என்ன கேக்குறாரு தெரியுமா? இது எப்படி நிகழ முடியும் அப்படின்னு கேக்குறாரு. ஆமா, இஸ்ரேல் மக்களிடையே ஒரு பெரிய போதகராக இருந்தும் நிக்கதேமுக்கு இது புரியவில்லையே என இயேசு ரொம்ப ஆச்சரியப்படுறாரு.
மண்ணுலகு சார்ந்தவைகளைப் பற்றி நான் உங்களுக்கு சொன்னதை நீங்கள் நம்பவில்லை என்றால் விண்ணுலகு சார்ந்தவை பற்றி சொல்லும்போது எப்படி நம்ப போகிறீர்கள் அப்படின்னு இயேசு கேக்குறத நம்ம வாசிக்கிறோம். இங்க எனக்கு ஒரு சிந்தனை தோணுது. நிக்கதேம் ஒரு பெரிய அறிஞர், அவர் திருச்சட்டங்களை கரைத்து குடித்தவர். ஆனா அவருடைய சொந்த அறிவாற்றலே, அந்த தர்க்க ரீதியான சிந்தனையே அவருக்கு ஒரு தடையாக மாறிவிட்டதல்லவா? இது ரொம்ப முக்கியமான ஒரு புள்ளி. நிக்கதேம் அப்படிங்கிறவர் ஒரு சாதாரண மனிதர் கிடையாது. அவர் ஒரு பரிசேயர். பரிசேயர்கள் அப்படின்னா யார் தெரியுமா? ஆண்டவரோட அருளை, சில குறிப்பிட்ட சட்டங்களை ரொம்ப சரியாக கடைபிடிப்பதன் மூலமாக மட்டும்தான் பெற முடியும்னு நம்பினவங்க. அப்போ அவங்க வாழ்க்கையில எல்லாமே ஒரு ரூல்ஸ் மாதிரி தான் இருக்கும். ஆமா, ஒரு அளவுகோல்களுக்கு உட்பட்டது. இந்த சட்டத்தை செஞ்சா இந்த பலன் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு கணக்கு அவங்களுக்குள்ள எப்பவுமே ஓடிட்டு இருக்கும். ஒரு விஷயத்த மூளையால முழுமையா புரிஞ்சுக்க முடியலைன்னா அதை அவங்களால ஏத்துக்கவே முடியாது. அப்போ அப்படிப்பட்ட ஒரு மனிதர்கிட்ட நீ எல்லாத்தையும் மறந்துட்டு கண்ணுக்கு தெரியாத காற்றை நம்பி புதுசா பிறக்கணும்னு சொன்னா அவருக்கு எவ்வளவு பெரிய அதிர்ச்சியா இருந்திருக்கும். கண்டிப்பா அவருடைய ஒட்டுமொத்த அறிவுலகமும் ஆட்டம் கண்டிருக்கும். இது அப்படியே இன்னைக்கு நாம வாழ்ற சூழ்நிலைக்கு கொண்டு வந்தோம்னா இது ரொம்ப பொருத்தமா இருக்கு. ஏன்னா இன்னைக்கு நீங்க எல்லா தகவல்களையும் உங்க விரல் நுனியில வச்சிருக்கீங்க. ஒரு சின்ன சந்தேகம் வந்தாலும் உடனே இணையத்துல தேடி பாக்குறோம். ஆமா, கூகுள் பண்ணிடுறோம் உடனே. எல்லாவற்றையும் தர்க்க ரீதியாக, அதாவது ஒரு லாஜிக்கா மட்டுமே பார்க்க நம்ம பழகிட்டோம். ஒரு விஷயம் நடந்தா அது ஏன் நடந்துச்சு, அதோட அறிவியல் காரணம் என்ன, அதோட ஆதாரம் என்னன்னு தேடுறோம். இது ஒரு வகையில நல்ல விஷயம்தான். ஆனா ஆன்மீகத்துல இது வேலைக்காகாது. அதான் ஆண்டவரோட செயல்பாடுகள்ல இதே தர்க்கத்தை நுழைக்கும் பொழுதுதான் பிரச்சனை வருது. மனித மூளைக்கு அப்பாற்பட்ட விஷயங்களை ஏத்துக்க நம்ம தர்க்கமே நமக்கு ஒரு பெரிய தடையா மாறிடுது. அதனாலதான் நம்ம அறிவுக்கு அப்பாற்பட்ட ஆண்டவரின் வார்த்தைகளை அப்படியே நம்ம ரொம்ப தயங்குகிறோம். ஆனா உண்மையான நம்பிக்கை என்பது நமது வரையறுக்கப்பட்ட அறிவை விட ஆண்டவரின் சான்றை ஏற்றுக்கொள்வதில் தான் இருக்கிறது. தர்க்கத்தை விட ஆண்டவரோட வார்த்தை மேல இருக்கிற நம்பிக்கை தான் முக்கியம். இயேசு இங்க சொல்றார், நாங்கள் கண்டதை பற்றியே சான்று பகிர்கிறோம் அப்படின்னு. ஒரு நீதிமன்றத்துல நீங்க அந்த சம்பவத்தை பார்க்கலனா கூட நேரில் பார்த்த ஒரு சாட்சியின் வார்த்தையை நம்புறீங்க இல்லையா? ஆமா, சாட்சியை வச்சுதான் தீர்ப்பு எழுதுறாங்க. அதே போல விண்ணகத்திலிருந்து வந்த இயேசுவோட வார்த்தைய எந்த கேள்வியும் கேட்காம மனித தர்க்கங்களை ஓரங்கட்டி விட்டு நம்புறதுதான் உண்மையான விசுவாசம். ரொம்ப அருமையான விளக்கம். இந்த இடத்துல இயேசு மனித அறிவுக்கு எட்டாத தர்க்கத்துக்கு அப்பாற்பட்ட ஒரு மிகப்பெரிய வரலாற்று நிகழ்வை நிக்கதேமுக்கு நினைவூட்டுறாரு. வசனங்கள் 13-15 வரை பாத்தீங்கன்னா, விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்துள்ள மானிட மகனை தவிர வேறு எவரும் விண்ணகத்திற்கு ஏறி சென்றதில்லைன்னு சொல்றாரு. தொடர்ந்து இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் சொல்றாரு. ஆமா, பாலைவனத்தில் மோசேயால் பாம்பு உயர்த்தப்பட்டது போல மானிட மகனும் உயர்த்தப்பட வேண்டும். அப்போது அவரிடம் நம்பிக்கை கொள்ளும் அனைவரும் நிலைவாழ்வு பெறுவர் அப்படின்னு அந்த வாசகம் சொல்லுது. இங்கேதான் எனக்கும் இதை கேட்டுக்கிட்டு இருக்கிற உங்களுக்கும் ஒரு பெரிய முரண்பாடு தோன்றும். என்ன முரண்பாடுன்னு கொஞ்சம் விளக்கமா சொல்றீங்களா? நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. பாம்புன்றாலே அது விஷம், ஆபத்து, மரணம் தான் நமக்கு தோணும். ஒரு பாம்பை பார்த்த உடனே நம்ம உள்ளுணர்வு என்ன சொல்லும்? அங்கிருந்து தப்பிச்சு ஓடுன்னு தான் சொல்லும். உண்மைதான், பாம்புனாலே பயம்தான். அப்படிப்பட்ட ஒரு பாம்போடு நிலைவாழ்வு தருகிற அன்பே உருவான இயேசுவை ஒப்பிடுவது மிகவும் வித்தியாசமான முரண்பாடாக தெரிகிறதே. ஏன் இப்படி ஒரு அதிர்ச்சியான ஒப்பீடு? இந்த ஒப்பீடு மேலோட்டமா பார்க்கும்போது கண்டிப்பா அதிர்ச்சியா இருக்கலாம். ஆனா இதுக்கு பின்னாடி இருக்கிற இஸ்ரேல் மக்களோட வரலாற்று பின்னணியை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா இதுல இருக்கிற ஆழமான இறையியல் நமக்கு விளங்கும். அது என்ன வரலாற்று பின்னணி? இஸ்ரேல் மக்கள் எகிப்திலிருந்து வெளியேறி விடுதலை பயணம் செய்துகிட்டு இருந்த காலம் அது. எண்ணிலடங்கா அற்புதங்களை ஆண்டவர் அவங்களுக்காக செஞ்சார். ஆனா கொஞ்ச நாட்கள்லயே அவங்க ஆண்டவருக்கு எதிராகவும் மோசேக்கு எதிராகவும் முணுமுணுக்க ஆரம்பிச்சாங்க. தங்களுக்கு கிடைச்ச உணவை பற்றி குறை சொன்னாங்க இல்லையா? ஆமா, நன்றி மறந்த ஒரு மனநிலைக்கு அவங்க தள்ளப்பட்டாங்க. அதனால என்னாச்சுன்னா அந்த பாலைவனத்துல இருந்த கொடிய விஷப்பாம்புகள் அவங்க முகாமுகளுக்குள்ள வந்து மக்களை தீண்ட ஆரம்பிக்குது. நிறைய பேர் துடிதுடித்து இறந்து போறாங்க. எங்கும் மரண ஓலம் கேக்குது. அப்போ வேறு வழியே இல்லாம மக்கள் மோசே கிட்ட வந்து தங்களை காப்பாற்ற சொல்லி மன்றாடுறாங்க. தாங்கள் ஆண்டவருக்கு எதிரா பாவம் செஞ்சிட்டோம் அப்படிங்கறத உணர்ந்துக்கிறாங்க. சரியா சொன்னீங்க. அப்போ ஆண்டவர் மோசேக்கு ஒரு தீர்வை சொல்றாரு. அந்த தீர்வு தான் மனித அறிவு கேட்டாத ஒரு விஷயம். அது என்ன தீர்வு? ஒரு வெண்கல பாம்பை உருவாக்கி அதை ஒரு மரத்துல உயர்த்தி வை. விஷப்பாம்பால தீண்டப்பட்டவங்க அந்த வெண்கல பாம்பை அண்ணாந்து பார்க்கும்போது பிழைத்துக் கொள்வார்கள் அப்படின்னு ஆண்டவர் கட்டளையிடுறாரு. இது ரொம்ப வித்தியாசமா இருக்கே. விஷம் உடம்புல ஏறிக்கிட்டு இருக்கு.
அவங்களுக்கு மருந்து கொடுக்கணும் அல்லது விஷத்தை வெளியே எடுக்கணும். அதை விட்டுட்டு ஒரு மரத்துல தொங்குற உலோக பாம்பை பார்த்தா எப்படி பிழைக்க முடியும்? இது எந்த வகையில தர்க்க ரீதியா சரியா வரும்? கண்டிப்பா வராது. ஆமா, எந்த மருத்துவ லாஜிக்கும் இங்க வேலை செய்யாது. கண்டிப்பா ஒரு மனிதன் தன்னோட தர்க்கத்தை முழுமையா விட்டுட்டு ஆண்டவரோட வார்த்தையை மட்டுமே நம்பினா மட்டும்தான் அந்த வெண்கல பாம்பை அண்ணாந்து பார்க்க முடியும். அது மட்டும் இல்ல, இங்க நாம கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான இறையியல் உண்மை ஒண்ணு இருக்கு. எதனால் அந்த மக்கள் பாதிக்கப்பட்டார்களோ அதே உருவத்தின் வழியாக குணமடைந்தார்கள். ஓ, ஒரே உருவம் ஆனா வேற வேற பலன். ஆமா, ஆனா ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கு. அந்த மக்களை கடித்த பாம்புகளில் கொடிய விஷம் இருந்தது. ஆனா மோசே உயர்த்திய அந்த வெண்கல பாம்புக்குள்ள விஷம் இல்ல, அது வெறும் உருவம் மட்டும்தான். வாவ், ரொம்ப ஆழமான கருத்து இது. விஷமில்லாத ஒரு உருவத்தை பார்ப்பதன் மூலமாக தங்களுக்குள் இருந்த விஷத்திலிருந்து அவர்கள் விடுதலை பெற்றார்கள். இப்போ இந்த ஒட்டுமொத்த படமும் எனக்கு ரொம்ப தெளிவாகுது. அதாவது அந்த வெண்கல பாம்புக்கு உருவம் இருந்தது ஆனா விஷம் இல்ல. அதுபோலவே சிலுவையில் உயர்த்தப்பட்ட மானிட மகனான இயேசு மனித உருவத்தை முழுமையா ஏற்றுக்கொண்டார். ஆனா அவரிடம் எவ்வித பாவமும் கிடையாது. ஆஹா, இதுதான் நற்செய்தியின் மைய பகுதியே. தூயவரான இயேசுவிடம் எவ்வித பாவமும் எவ்வித களங்கமும் கிடையாது. ஆனால் மனித குலத்தின் ஒட்டுமொத்த பாவங்களையும் அதன் சாபங்களையும் அவர் சிலுவையில் தன்மேல் ஏற்றுக்கொண்டார். ஒரு குற்றவாளியை போல அந்த மரத்துல அவர் உயர்த்தப்பட்டார். ஆமா, பாவம் அறியாத அவரை ஆண்டவர் நமக்காக பாவமாக்கினார். எப்படி அந்த பாலைவனத்துல மரண விளிம்பில் இருந்த மக்கள் எந்த கேள்வியும் கேட்காம தங்கள் பார்வையை உயர்த்தி அந்த வெண்கல பாம்பை பார்த்தபோது மரணத்திலிருந்து தப்பினார்களோ அதுபோலவே நாமும் பார்க்கணும். அதாவது சிலுவையில் உயர்த்தப்பட்ட இயேசுவை நோக்கி பார்க்கணும். கண்டிப்பா. சிலுவையில் உயர்த்தப்பட்ட இயேசுவை நோக்கி பார்க்கும் நாம் அனைவரும் அந்த சிலுவையின் வழியாகவே முழுமையான குணமளித்தலையும் நிலைவாழ்வையும் பெற்றுக்கொள்கிறோம். அவருடைய காயங்களால் நாம் குணமடைகிறோம். அவர் நம்முடைய மரணத்தை சுமந்ததால் நாம் வாழ்வை பெறுகிறோம். இந்த விளக்கத்தை இன்னைக்கு இதை கேட்டுக்கிட்டு இருக்கிற உங்க வாழ்வோட சூழ்நிலைக்கு பொருத்தி பாத்தீங்கன்னா இது எவ்வளவு பெரிய உண்மைங்கிறத நீங்க உணரலாம். ஆமா, நேயர்களுடைய அன்றாட வாழ்க்கையில இது ரொம்ப முக்கியம். இன்னைக்கு உங்க வாழ்க்கையில நீங்க எதிர்கொள்ளும் விஷத்தீண்டல்கள் பல வகையில இருக்கலாம். உங்களை முடக்கி போடும் கடுமையான மன அழுத்தம் ஒரு விஷப்பாம்பா இருக்கலாம். உங்களால் விட்டு விலக முடியாத உங்களை உள்ளுக்குள்ளேயே அழித்துக் கொண்டிருக்கும் பாவ பழக்கங்கள் ஒரு விஷமா இருக்கலாம். இன்னும் பல விஷயங்கள் இருக்கு. ஆமா, உங்களை ஏமாற்றிய மனிதர்கள், கசப்பான உறவுகள், தீராத நோய்கள், இப்படி பல விஷயங்கள் உங்க வாழ்க்கையை விஷமாக்கிட்டு இருக்கலாம். இந்த நேரத்துல நீங்க என்ன செய்றீங்க? உங்களை கடிச்ச பாம்பையே பார்த்துக்கிட்டு, அதாவது உங்க பிரச்சனைகளையே குனிஞ்சு பார்த்துக்கிட்டு, உங்க தர்க்க அறிவை பயன்படுத்தி அதிலிருந்து எப்படி தப்பிக்கலான்னு போராடிக்கிட்டு இருக்கீங்க. ஆனா அதனால எந்த பயனும் இல்ல. உண்மைதான். இந்த எல்லா விஷத்தீண்டல்களுக்கும் ஒரே ஒரு மருந்து தான் இருக்கு. உங்க பார்வையை உங்க பிரச்சனைகளிலிருந்து விலக்கி உயர்த்தப்பட்ட சிலுவையில் இருக்கும் இயேசுவை நோக்கி பார்ப்பது மட்டும்தான் அந்த மருந்து. நம்ம பிரச்சனைகளே குனிஞ்சு பார்த்துட்டு இருக்கிறது நமக்கு எந்த விடுவையும் தராது. நம்ம பார்வைய மேலே உயர்த்தி சிலுவையில நமக்காக தன் உயிரையே கொடுத்து பலியான ஆண்டவரை பார்க்கும்போது அங்கே நமக்கு ஒரு முழுமையான விடுதலை கிடைக்குது. நம்ம அறிவுக்கு அப்பாற்பட்ட ஒரு விஷயம் இது. ஆமா, நம்முடைய மனித தர்க்கங்களை எல்லாம் தாண்டி நம்ம அறிவுக்கு அப்பாற்பட்டு அந்த சிலுவை மரத்துலதான் நமக்கான உண்மையான புதுப்பிறப்பு ஒளிந்திருக்கு. நிக்கதேமு எப்படி தன்னுடைய சட்டங்களையும் தர்க்கங்களையும் ஓரம் கட்டிட்டு இயேசுவோட வார்த்தையை நம்ப வேண்டியிருந்ததோ அதே போல நாமும் நம்முடைய அறிவை ஓரம் கட்டிட்டு இயேசுவின் சிலுவையை நம்பணும். ரொம்ப ஆழமான சிந்திக்க தூண்டும் கருத்துக்கள் இவை. இந்த நேரத்துல நான் உங்ககிட்ட ஒரு ஆழமான கேள்வியை முன்வைக்க விரும்புறேன். கண்டிப்பா நேயர்கள் இதை மனசுல வாங்கிக்கணும். இன்று உங்கள் வாழ்க்கையில் எந்த விஷயத்தை நீங்கள் தொடர்ந்து பார்த்து கொண்டு வேதனைப்படுகிறீர்கள்? உங்களுடைய கடந்த கால பாவங்களையா அல்லது உங்கள் கட்டுப்பாட்டை மீறி நடக்கும் சில கசப்பான நிகழ்வுகளையா? உங்களையே நீங்க கேட்டுக்கோங்க. இது ரொம்ப முக்கியமான சுய பரிசோதனை. உங்கள் பார்வையை அந்த விஷயத்திலிருந்து விலக்கி உங்களுக்காக சிலுவையில் உயர்த்தப்பட்ட இயேசுவின் பக்கம் திருப்பினால் என்ன நடக்கும்னு சிந்தித்து பாருங்க. அதே போல எல்லாவற்றையும் நீங்களே கட்டுப்படுத்தணும்னு நினைக்கிற உங்களுடைய பிடிவாதத்தை விட்டுவிட்டு தூய ஆவியின் காற்றோட்டத்திற்கு உங்களுடைய பாய்மரத்தை எப்போது முழுமையாக ஒப்படைக்கப் போகிறீர்கள்? இந்த கேள்விகளை இன்னைக்கு உங்க மனசுக்குள்ள ஆழமா சிந்தித்து பாருங்க. இது ஒவ்வொருவரும் தங்களுக்குள்ளே கேட்டுக்க வேண்டிய ரொம்ப முக்கியமான, வாழ்வை முற்றிலுமாக மாற்றக்கூடிய கேள்வி. ஆமா,
உங்கள் பார்வையை சிலுவையின் பக்கம் திருப்புவது மட்டும்தான் நிலைவாழ்வுக்கான ஒரே திறவுகோல். கண்டிப்பா. எனக்கு இப்போ ஒரு விஷயம் ரொம்ப தெளிவா புரியுது. அந்த மக்கள் பாலைவனத்துல பார்த்தது ஏதோ ஒரு மேஜிக் கிடையாது. அது அவங்களோட கீழ்ப்படிதலையும் விசுவாசத்தையும் காட்டுற ஒரு செயல். ஆமா, 100% உண்மை. அதே மாதிரி நாம சிலுவையில தொங்குற இயேசுவை பாக்குறது அப்படிங்கிறது ஏதோ அவர் படுகிற பாடுகளை பார்த்து பரிதாபப்படுறதுக்காக மட்டும் கிடையாது. இந்த உலகத்தின் பாவம், மரணம் எல்லாம் அந்த சிலுவையில ஆணியடிக்கப்பட்டு தோற்கடிக்கப்பட்டுடுச்சு அப்படிங்கறத பாக்குற ஒரு வெற்றி முழக்கம் அது. ரொம்ப ஆழமா சொன்னீங்க. உலக பார்வையில சிலுவையில அறையப்படுறது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய அவமானம். ஆனா இயேசு அந்த அவமானமான சிலுவையத்தான் மாட்சிமைப்படுத்தப்படும் ஒரு இடமாக, ஒரு அரியணையாக மாற்றாரு. அப்போ சிலுவையில் உயர்த்தப்பட்ட இயேசுவை யார் முழு விசுவாசத்தோட பாக்குறாங்களோ அவங்க நிலைவாழ்வு பெறுவாங்க. அந்த நிலைவாழ்வுக்கான ஆழமான விசுவாசத்துல தான் தூய ஆவியானவர் ஒரு மனிதனுக்குள்ள ஊடுருவி அவனை மறுபடியும் பிறக்க வைக்கிறாரு இல்லையா? மிகச்சரியான பார்வை. இப்படி ஆவியால் மறுபடியும் பிறந்த ஒரு மனிதனோட வாழ்க்கை பிராக்டிக்கலா எப்படி இருக்கும்? அவர் எப்படி செயல்படுவாரு? அதற்கான செயல்முறை விளக்கத்தை தான் நாம இன்றைய முதல் வாசகத்துல பாக்குறோம். திருத்தூதர் பணிகள் 4ஆம் அதிகாரம் 32லிருந்து 37ஆம் வசனம் வரைக்கும் உள்ள பகுதி. ஆமா, நிக்கோதேமுவுக்கு சொல்லப்பட்ட அந்த தனிப்பட்ட ஆன்மீக மாற்றம் ஒரு பெரிய மக்கள் கூட்டத்துக்கிட்ட ஒட்டுமொத்தமா நடக்கும்போது என்ன ஆகும்? அந்த புயல் காத்து நூற்றுக்கணக்கான மக்கள் மேல வீசும்போது அது ஒரு மிகப்பெரிய சமூக புரட்சியா மாறுது. அந்த புரட்சியை பத்தி வாசிக்கும்போது நிஜமாவே எனக்குள்ள பல கேள்விகள் எழும்புது. நான் முதல்ல ஸ்டோரியில சொன்ன மாதிரி இத படிக்கும்போது எனக்கு சட்டுன்னு ஒரு விஷயம் நினைவுக்கு வருது. அதாவது சில வருஷங்களுக்கு முன்னாடி நம்ம ஊர்ல நடந்த அந்த பெரிய வெள்ளப்பெருக்கு உங்க நினைவுக்கு வரலாமா? ஓ ஆமா, ரொம்ப மோசமான ஒரு பேரிடர் அது. அந்த ஒரு வாரத்துல நடந்த ஒரு சின்ன ஸ்டோரி இது. வீடுகளுக்குள்ள தண்ணீர் புகுந்த உடனே மக்கள் தங்களிடம் இருந்த பணத்தையோ இல்ல சாதி, மதம், அந்தஸ்து இப்படி எந்த பாகுபாட்டையும் பார்க்கவே இல்ல. உண்மைதான். யாருடைய வீட்ல மாடி இருந்துச்சோ அங்கே முகம் தெரியாத பல குடும்பங்கள் தஞ்சம் அடைஞ்சாங்க. வீட்ல இருந்த அரிசியை வச்சே எல்லோருக்கும் சமைச்சு போட்டாங்க. இது என்னுடையது, இது உன்னுடையது அப்படிங்கிற பேச்சே அங்க இல்ல. ஒருத்தருக்கு ஒருத்தர் அவ்வளவு உதவியா இருந்தாங்க. ஆமா, உயிர் பிழைக்கணும், மற்றவர்களையும் காப்பாற்றணுங்கிற அந்த ஒரு நோக்கம் மனிதர்களுக்குள் இருந்த எல்லா தடைகளையும் உடைச்சு ஒரு அற்புதமான பகிர்வை உருவாக்குச்சு. கண்டிப்பா. அந்த வெள்ளப்பெருக்கு சமயத்துல மக்கள் காட்டிய அந்த பகிர்வு மனிதநேயத்தோட மிகச்சிறந்த வெளிப்பாடு. ஆனா இங்கே நாம கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான வேறுபாடு இருக்கு. இயற்கை பேரிடர் மாதிரி ஒரு நெருக்கடி வரும்போது மனிதர்கள் ஒன்னு சேர்றது இயல்புதான். அந்த பேரிடர் முடிஞ்ச உடனே மறுபடியும் ஒவ்வொருவரும் தங்கள் தனிப்பட்ட வாழ்க்கைக்கு திரும்பிடுவாங்க. அதுவும் உண்மைதான். என் வீடு, என் சொத்து அப்படிங்கிற பழைய நிலைமைக்கே போயிடுவாங்க. எக்ஸாக்ட்லி. ஆனா திருத்தூதர் பணிகள் நூல்ல நம்ம பாக்குற அந்த முதல் நூற்றாண்டு கிறிஸ்தவர்கள் ஏதோ ஒரு தற்காலிக பேரிடருக்காக பகிர்ந்து கொள்ளல. அது அவங்களுடைய அன்றாட வாழ்க்கையின் முறையாவே மாறி போயிருந்துச்சு. அந்நாள்களில் நம்பிக்கை கொண்ட மக்கள் அனைவரும் ஒரே உள்ளமும் ஒரே உயிருமாயிருந்தனர். அவர்களுள் எவரும் தமது உடைமைகளை தம்முடையதாக கருதவில்லை. எல்லாம் அவர்களுக்கும் பொதுவாயிருந்தது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆமா, இத நாம எப்படி புரிஞ்சுக்கிறது? நேயர்கள் பலருக்கும் கூட இந்த கேள்வி வரலாம். இத புரிஞ்சுக்க நாம முதல் நூற்றாண்டு எருசலேமோட வரலாற்று பின்னணிய பார்க்கணும். ஓ, அந்த பெந்தகோஸ்து நாள் நிகழ்வா? ஆமா, அதேதான். பெந்தகோஸ்து நாள்ல தூய ஆவியானவர் இறங்கி வந்தப்போ எருசலேம்ல பல தேசங்கள்ல இருந்து வந்திருந்த யூதர்கள் இருந்தாங்க. பேதுருவோட உரையை கேட்டு சுமார் 3000 பேர் திருமுழுக்கு பெற்றாங்கன்னு வாசகம் சொல்லுது இல்லையா? ஆமா. திருமுழுக்கு பெற்ற அந்த புதிய விசுவாசிகள் உடனே தங்கள் சொந்த ஊர்களுக்கு திரும்பி போகல. திருத்தூதர்களோட போதனையை கேட்கவும் அந்த புதிய நம்பிக்கையில வளரவும் அவங்க எருசலேம்லயே தங்கிட்டாங்க. ஓஹோ, அப்போ திடீர்னு ஆயிரக்கணக்கான மக்கள் எருசலேம்ல தங்கிட்டாங்க. ஆனா அவங்களுக்கு அங்க வீடும் இல்ல, வேலையும் இல்ல, வருமானமும் இல்ல. அப்படி என்றால் அங்க ஒரு மாபெரும் பொருளாதார நெருக்கடி உருவாகி இருக்கும் இல்லையா? ஆமா, இந்த சூழ்நிலையில தான் உள்ளூர்ல நிலமும் வீடும் வச்சிருந்த விசுவாசிகள் தங்கள் சொத்துக்களை விற்க தொடங்கினாங்க. இது ஏதோ ஒரு தத்துவத்தின் அடிப்படையில உருவாக்கப்பட்ட கட்டாய கம்யூனிசம் கிடையாது. அப்போ இது அன்பினால் உந்தப்பட்ட ஒரு அவசரகால செயல்பாடுன்னு சொல்லலாமா? கண்டிப்பா. மூல மொழியான கிரீக்கத்துல இவர்களுடைய இந்த ஆழமான ஐக்கியத்தை குறிக்க கொய்னோனியா அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துறாங்க. கொய்னோனியா? ஆமா, இது வெறும் பொருட்களை பகிர்வது மட்டும் கிடையாது, ஒருவருக்கொருவர் தங்கள் வாழ்க்கையை இணைச்சிக்கிறது. வாவ், இந்த கொய்னோனியா அப்படிங்கிற வார்த்தைக்குள்ள இருக்கிற ஆழம் இப்ப புரியுது. அவங்க ஒரு சட்டத்தோட கட்டாயத்தினால தங்கள் சொத்துக்களை அரசிடம் ஒப்படைக்கல. இல்லவே இல்ல. மாறா, தங்கள் கண்முன் பசியோடும்
தேவைகளோடும் நிற்ற சகோதர சகோதரிகளுக்காக தாமாக முன்வந்து தங்கள் வாழ்வாதாரத்தை விற்று பகிர்ந்திருக்கிறாங்க. ஆனா ஒரு நிமிஷம், இங்க எனக்கு இன்னொரு கேள்வி வருது. சொல்லுங்க. நம்மகிட்ட இருக்கிற உபரி பணத்தை கொடுக்கறது வேற, நமக்கு பாதுகாப்பா இருக்கிற நிலப்புலன்களை விக்கிறது அப்படிங்கறது வேற. ஒரு மனிதன் தன்னுடைய பாதுகாப்பை விட்டு கொடுக்க எப்படி துணிவான்? நியாயமான கேள்வி. நாளைக்கு அவனுக்கு ஒரு தேவைனா என்ன செய்வான்னு ஒரு பயம் உங்களுக்கு வரலையா? அந்த பயத்தை அவங்க எப்படி ஜெயிச்சாங்க அப்படிங்கிறது தான் இந்த முழு வாசகத்தோட மைய கருத்தே. 33ஆம் வாசனம் சொல்லுது பாருங்க, திருத்தூதர் ஆண்டவர் இயேசு உயிர்த்தெழுந்தார் என மிகுந்த வல்லமையோடு சான்று பகர்ந்து வந்தனர். ஓ, இந்த உயிர்த்தெழுதலின் சான்றுக்கும் அவங்க தங்கள் சொத்துக்களை விற்றதற்கும் ஒரு நேரடி தொடர்பு இருக்கு. எப்படி பார்த்தாலும் இயேசு உயிர்த்தெழுந்தார் அப்படிங்கிற செய்திக்கும் நான் என் நிலத்தை விக்கிறதுக்கும் என்ன சம்பந்தம் இருக்க முடியும்? இது இன்னும் கொஞ்சம் விரிவா விளக்க முடியுமா? அதாவது மனிதர்களாகிய நமக்கு பலவிதமான பயங்கள் இருக்கு. ஆனா எல்லாத்துக்கும் அடிப்படையான பயம் அப்படிங்கிறது மரண பயம்தான், இல்லையா? ஆமா, நிச்சயமா. நம்ம வாழ்க்கை எப்ப முடிஞ்சிருமோ அப்படிங்கிற அந்த பயத்துல தான் நமக்கு பாதுகாப்பை தேடி நம்ம சொத்துக்களை சேர்க்கிறோம், வங்கி கணக்கை நிரப்புறோம். நான் இறந்துட்டா என் குடும்பம் என்ன ஆகும் அப்படிங்கிற பயம் நம்மள மேலும் மேலும் பொருட்களை சேர்க்க தூண்டுது. உற்று பார்த்தால் அது உண்மைதான். ஆனா ஆண்டவர் இயேசு மரணத்தையே ஜெயிச்சு உயிர்த்தெழுந்துட்டார் அப்படிங்கிற செய்தி அந்த முதல் நூற்றாண்டு கிறிஸ்துவர்களோட மனநிலைய முற்றிலுமா மாத்திடுச்சு. மரணமே நம்மள ஒன்னும் செய்ய முடியாது, நமக்கு நிலைவாழ்வு உறுதி அப்படிங்கிற நம்பிக்கை வந்தோடனே, ஓ, அந்த உலகத்து பொருட்களின் மீதான பிடிப்பு தானாகவே தளர்ந்துடுச்சு. எக்ஸாக்ட்லி. அப்படியென்றால் மரண பயம் நீங்கியதால வாழ தேவையான பொருட்களை பற்றிய கவலையும் நீங்கிடுச்சுன்னு சொல்றீங்க. இது உண்மையிலே ஒரு பெரிய மனமாற்றம். ஆமா. எனக்கு நிலை வாழ்வுன்னு இருக்கு, மரணம் ஒரு முடிவல்ல அப்படின்னு ஒருத்தர் முழுமையா நம்புனா இன்னைக்கு தங்கிட்ட இருக்கிறத கஷ்டப்படுற ஒருத்தருக்காக தயங்காம கொடுக்க முடியும். ஏன்னா அவனோட பாதுகாப்பு அவன் வச்சிருக்கிற பேங்க் பேலன்ஸ்லயோ நிலத்திலேயோ இல்ல, அது ஆண்டவரிடம் இருக்கு. மிகச்சரியான புரிதல். இதை தெரிஞ்சுக்கும் போது இன்றைய நவீன உலகத்துல நாம செய்யற இந்த கிரவுட் ஃபண்டிங் முறைக்கும் ஆரம்ப கால திருச்சபையோட பகிர்வுக்கும் உள்ள மிகப்பெரிய வித்தியாசம் எனக்கு புரியுது. ஓ, கிரவுட் ஃபண்டிங் அது இன்றைய காலத்தோட ஒரு சிறந்த கருவிதான். இணையதளம் வழியா முகம் தெரியாத ஒருத்தரோட மருத்துவ செலவுக்காகவோ படிப்பிற்காகவோ நாம எல்லாரும் சின்ன சின்ன தொகையா கொடுத்து உதவுறோம். இதை நீங்க எப்படி முதல் நூற்றாண்டு கிறிஸ்தவர்களோட பகிர்வோட ஒப்பிடுறீங்க? இப்ப பாத்தீங்கன்னா இன்றைய கிரவுட் ஃபண்டிங்ல நாம கொடுக்கறது நம்மளோட உபரி பணத்தை மட்டும்தான். எனக்கு 100 ரூபாய் தேவையா இருந்தா என்கிட்ட இருக்கிற 180 ரூபாயில மீதம் இருக்கிற அந்த 50 ரூபாயில தான் நான் ஒரு 10 ரூபாயை கொடுக்கறேன். என் பாதுகாப்பை நான் விட்டு கொடுக்கறது இல்ல. ஆமா, நம்ம சேமிப்பை நாம தொடறது இல்ல. ஆனா இன்றைய வாசகத்துல வர்ற மக்கள் தங்கள் உபரிய கொடுக்கல, தங்கள் மூலதனத்தையே கொடுத்திருக்காங்க. நிலங்களை வீடுகளை வித்திருக்காங்க. இது ஆன்லைன்ல முகம் தெரியாதவங்களுக்கு பணம் கொடுக்கிற ஒரு பரிவர்த்தனையை விட மிக ஆழமான ஒரு அர்ப்பணிப்பு. கண்டிப்பா. இது ஒரு சமுதாயத்துக்குள்ள இருந்த ஒருவரையொருவர் சார்ந்திருக்கிற அந்த ஆழமான உறவை காட்டுது. அந்த அர்ப்பணிப்போட உச்சகட்டத்தை தான் இன்றைய வாசகம் ஒரு குறிப்பிட்ட நபர் மூலமாக நமக்கு காட்டுது. வாசகத்தோட 36 மற்றும் 37 வசனங்கள்ல சைப்ரஸ் தீவை சேர்ந்த லேவியரான யோசேப்பு அப்படிங்கிறவரை பற்றி படிக்கிறோம். பர்னபா. தூதர்கள் அவருக்கு பர்னபா அப்படின்னு பேரிட்டாங்க. அவர் தமக்கு சொந்தமான நிலத்தை விற்று அந்த பணத்தை கொண்டு திருத்தூதர்களது காலடியில வச்சார். இந்த சாதாரண வாக்கியத்துக்கு பின்னாடி ஒரு பெரிய சரித்திரமே இருக்கு. ஒரு நிமிஷம், பர்னபா ஒரு லேவியர்னு வாசகம் குறிப்பிடுது இல்லையா? பழைய ஏற்பாட்டு முறைப்படி லேவியர் குலத்தை சேர்ந்தவங்க இஸ்ரேல் மக்களுக்காக குருக்களாகவும் ஆலய பணியாளர்களாகவும் சேவை செய்ய தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க ஆச்சு. ஆமா, அவங்கதான். அப்போ அவங்களுக்குன்னு தனியா எந்த நிலமும் கொடுக்கப்படலையே, ஆண்டவரே அவர்கள் உரிமை சொத்து அப்படின்னு திருவில்லியம் சொல்லுதே. அப்புறம் எப்படி அவருக்கு நிலம் வந்துச்சு? சரியா நினைவு கூர்ந்தீங்க. பழைய ஏற்பாட்டின்படி லேவியர்களுக்கு சொந்த நிலம் இருக்கக்கூடாது. அவங்க மக்களோட காணிக்கைகள்ல தான் வாழணும். ஆனா முதல் நூற்றாண்டு எருசலேம்ல நிலைமை மாறிடுச்சு. பல குருக்களும் லேவியர்களும் அரசியல் மற்றும் பொருளாதார பலம் பெற்று பெரும் நிலச்சுவாந்தார்களா மாறியிருந்தாங்க. ஓ, அப்படி ஒரு நிலைமை இருந்ததா? ஆமா, பர்னபா அப்படிப்பட்ட ஒரு செல்வாக்கான பின்னணியிலிருந்து வந்தவர். அவர் தன்னுடைய நிலத்தை விற்று அந்த பணத்தை திருத்தூதர்களின் காலடியில வச்சார் அப்படின்னா அது வெறும் ஒரு நிதியுதவி கிடையாது, அது ஒரு மாபெரும் ஆன்மீக சீர்திருத்தம். நான் வழிதவறி போன என் குலத்தின் பழைய நிலைக்கே திரும்புறேன், எனக்கு நிலம் தேவையில்லை, எனக்கு ஆண்டவர் மட்டுமே போதும் அப்படிங்கிற ஒரு தீர்க்கமான முடிவை அவர் எடுத்திருக்கார். இது உண்மையிலே ரொம்ப சிலிரிப்பான ஒரு விஷயம். அவர் வெறும் ஒரு தர்மம் செய்யல,
தன் சுய அடையாளத்தையும் ஆண்டவருக்கு கீழ்ப்படுத்தியிருக்கார். உண்மைதான். அது மட்டும் இல்லாம திருத்தூதர்கள் அவருக்கு வெச்ச பெயர் பர்னபா அப்படிங்கிறதுக்கு ஊக்குவிக்கும் பண்பு கொண்டவர் அப்படின்னு வாசகம் பொருள் சொல்லுது. அப்படியென்றால் அவர் பணத்தை கொடுத்த அந்த செயல் அந்த சமூகத்துல இருந்த மற்றவர்களுக்கு ஒரு பெரிய மனரீதியான ஊக்கத்தை கொடுத்திருக்குன்னு எடுத்துக்கலாமா? நிச்சயமா. புதிதா உருவாகி இருந்த அந்த திருச்சபை பல எதிர்ப்புகளையும் பொருளாதார நெருக்கடிகளையும் சந்திச்சிட்டு இருந்துச்சு. பலரும் தான் வாழ்வாதாரத்தை இழந்து தவிச்சாங்க. அந்த நேரத்துல சமுதாயத்துல உயர்ந்த இடத்துல இருந்த ஒரு லேவியர் தான் சொத்தை வித்து வந்து நிக்கும்போது அது அந்த ஏழை விசுவாசிகளுக்கு எவ்வளவு பெரிய நம்பிக்கையை கொடுத்திருக்கோம். கண்டிப்பா ஒரு பெரிய ஆறுதலா இருந்திருக்கும். நாம தனியா இல்ல, நமக்காக நிற்க இவ்ளோ பெரிய மனிதர்கள் இருக்காங்க, ஆண்டவர் நம்மை கைவிட மாட்டார் அப்படிங்கிற ஊக்கத்தை அவருடைய செயல் கொடுத்துச்சு. அதனாலதான் வாசகத்தோட 34ஆம் வசனம் தேவையில் உழல்வோர் எவரும் அவர்களுள் காணப்படவில்லை அப்படின்னு பெருமையோட பதிவு செய்யுது. பணத்தால் வறுமையை போக்கலாம், ஆனா பர்னபாவோட செயலால் மக்களோட மனச்சோர்வே நீங்கிச்சு. இந்த காலடியில் வைக்கிறாரு அப்படிங்கிற வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அவர் அந்த பணத்தை வச்சுக்கிட்டு நானே ஏழைகளுக்கு பிரிச்சு கொடுக்கறேன், எனக்கு ஒரு கமிட்டி அமைச்சு தாங்க, என் பேரை போர்ட்ல போடுங்க அப்படின்னு எல்லாம் சொல்லல. கண்டிப்பா இல்ல. அவர் எந்த அதிகாரத்தையும் தனக்குன்னு வச்சுக்கல. அவர் முழுமையா அந்த அதிகாரத்தை திருத்தூதர்களிடம் ஒப்படைக்கிறாரு. இது ஒரு விதமான முழுமையான சரணடைதல். ஏன் பாதுகாப்ப நான் ஆண்டவர் பாதத்துல வச்சுட்டேன், இனி அவர் பார்த்து பார் அப்படிங்கிற ஒரு அசைக்க முடியாத தைரியம். மிகச்சரி. நேயர்களே, இது நம்மை சிந்திக்க வைக்கும் ஒரு கட்டம். இந்த ஆழமான பார்வையின் வழியாக ஆண்டவர் இன்னைக்கு உங்களிடம் என்ன பேசுகிறார்? முதல் நூற்றாண்டு விசுவாசிகள் எல்லாவற்றையும் விற்று பொதுவில் வச்சாங்க. பர்னபா தன் நிலத்தை விற்றார் அப்படின்னு பாக்குறோம். நாம எல்லாரும் உடனே நம்ம வீடுகளையும் நிலங்களையும் வித்து திருச்சபையிடம் கொடுத்து விடணும் அப்படின்னு இந்த வாசகம் நம்ம வற்புறுத்துதா? அப்படி செய்தா நாளைக்கு நம்ம குடும்பத்தோட நிலை என்ன ஆகும்னு ஒரு நியாயமான கேள்வி உங்களுக்குள்ள எழலாம். ஆமா, இந்த கேள்வியை நாம மிக நிதானமா அணுகணும். ஆரம்ப கால திருச்சபை செய்த மாதிரி நாம நம்ம சொத்துக்களை எல்லாம் விற்கணும் அப்படிங்கிறது ஒரு நேரடியான சட்டக்கட்டளை கிடையாது. ஆனா அந்த மக்கள் எந்த மனநிலையோட அதை செய்தாங்களோ அந்த மனநிலையே நம்ம கொண்டிருக்கணும்னு ஆண்டவர் விரும்புறார். அந்த பகிர்வு மனப்பான்மை. எக்ஸாக்ட்லி. இன்றைய நவீன சமூகம் ரொம்பவும் தனிமைப்படுத்தப்பட்டுடுச்சு. பக்கத்து வீட்ல யார் இருக்காங்க, அவங்க என்ன கஷ்டத்துல இருக்காங்கன்னு கூட தெரியாம நான், என் குடும்பம், என் வேலை அப்படின்னு ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ள நாம சுருங்கிட்டோம். ரொம்ப உண்மையான வார்த்தைகள். இந்த சூழ்நிலையில அந்த கொய்னோனியா அப்படிங்கிற ஆழமான உறவை நாம எப்படி நம் வாழ்க்கையில கொண்டு வர்றது அப்படிங்கறது தான் நமக்கான சவால். அப்படி என்றால் இன்றைய காலகட்டத்துல நமது அன்றாட வாழ்வில் நாம எப்படி ஒரு பர்னபாவாக மாற முடியும்? எல்லாவற்றையும் விற்காம அதே ஆழமான பகிர்வை எப்படி செயல்படுத்துறது? இதுக்கு நாம 2 விஷயங்களை செய்யலாம். முதலாவது, பகிர்வு அப்படிங்கிறது பணத்தையோ நிலத்தையோ மட்டுமே சார்ந்தது அல்ல அப்படிங்கறத புரிஞ்சுக்கணும். உங்களுடைய நேரத்தை, உங்களுடைய திறமைய, உங்களுடைய கவனத்தை நீங்க மற்றவர்களுக்காக பகிரலாம். ஓ, கண்டிப்பா. உங்களை சுற்றி யார் உண்மையிலேயே தேவையோடு இருக்காங்கன்னு உற்று பாருங்க. தனிமையில வாடும் ஒரு முதியவருக்கு நீங்க கொடுக்கிற ஒரு அரை மணி நேர பேச்சு அவருக்கு பெரிய சொத்தாக அமையலாம். அது ஒரு மிகச்சிறந்த உதாரணம். அதே போல உங்ககிட்ட உள்ள அறிவையோ திறமையையோ வேலையில்லாத ஒரு இளைஞனுக்கு கற்றுக் கொடுப்பது மிகப்பெரிய பகிர்வு. உங்க வருமானத்துல ஒரு பகுதியை உங்களோட ஆடம்பர செலவுகளை குறைச்சுக்கிட்டு உண்மையிலேயே ஏழ்மையில தவிக்கிற ஒரு குடும்பத்தின் கல்விக்காகவோ அல்லது மருத்துவத்திற்காகவோ நீங்க கொடுக்கலாம். நீங்க சொல்ற மாதிரி நாம சேர்க்கிற சொத்துக்கள் அல்ல, நாம செய்யற இந்த பகிர்வுகள் தான் நம்மள ஆண்டவரோட பிள்ளைங்க அப்படின்னு அடையாளம் காட்டுது. பொருளாதார பகிர்வை தாண்டி மனரீதியான பகிர்வும் இதுல அடங்கியிருக்கு இல்லையா? அதுதான் இரண்டாவது மிக முக்கியமான விஷயம். பர்னபா அப்படின்னா ஊக்குவிக்கும் பண்பு கொண்டவர்னு பார்த்தோம். இன்னைக்கு நம்மை சுற்றி எத்தனையோ பேர் வெளிப்படையாக சொல்ல முடியாத மன வேதனைகளோடும் சோர்வோடு நடமாடிக்கொண்டிருக்காங்க. ஆமா, நிறைய பேர் அப்படி இருக்காங்க. குடும்ப பிரச்சனையில தவிக்கும் கணவன் மனைவி, தேர்வுல தோல்வி அடைந்த மாணவன், வேலையிடத்தில் அவமானப்படுத்தப்பட்ட நண்பர் என பலரும் ஒரு சின்ன ஊக்கத்துக்காக, ஒரு தட்டி கொடுத்ததலுக்காக ஏங்கிக் கொண்டிருக்காங்க. அவங்களுக்கு நாம எப்படி பர்னபாவாக மாறப்போறோம்? நம்முடைய வார்த்தைகள் மற்றவங்கள வாழ வைக்குதா அல்லது அவங்கள மேலும் சோர்வடைய செய்தா? நாம மற்றவர்களுக்காக கொடுக்கும் ஊக்கமும் ஒரு வகையான ஆன்மீக பகிர்வுதான். அது ரொம்ப உண்மை. தேவையில இருப்பவங்களை தேடி கண்டுபிடிச்சு உதவுறதும் மனம் உடைந்து போனவங்களுக்கு ஊக்கம் அளிக்கிறதும் தான் உண்மையான ஒரே உள்ளமும் ஒரே உயிருமாயிருக்கிற நிலை.
நேர்களே, இன்னைக்கு நாம சிந்தித்து கொண்டிருக்கும் இந்த செய்தியிலிருந்து ஒரு ஆழமான கருத்தை நம்ம இதயத்துல நிறுத்துவோம். கண்டிப்பா. உண்மையான செல்வம் அப்படிங்கிறது நாம நமக்காக பத்திரப்படுத்தி வைக்கிற வங்கி கணக்கிலோ நிலப்புலன்களிலோ இல்ல. நாம பிறருக்காக ஆண்டவரின் பெயரால் எதை விட்டு கொடுக்கறோமோ, எந்த நேரத்தை செலவிடுறோமோ அதுலதான் நம் உண்மையான செல்வம் அடங்கியிருக்கு. ஆமா, நாம உலக பொருட்களை இறுக்கமா புடிச்சுக்கிட்டு இருந்தா ஆண்டவர் தரும் ஆசீர்வாதங்களை வாங்க நம் கைகள் திறந்திருக்காது. உயிர்த்தெழுந்த ஆண்டவர் மீது நம்பிக்கையுள்ளவங்க உலகத்து செல்வங்களின் மீதான பயத்திலிருந்து விடுதலை பெறாங்க. நேயர்களே, இன்று நீங்கள் யாருக்கு பர்ணபாவாக மாறப்போகிறீர்கள்? யாருடைய வாழ்வில் நீங்கள் ஒரு ஊக்கமளிக்கும் பண்பு கொண்டவராக செயல்பட போகிறீர்கள்? உங்களை சுற்றியுள்ள தேவைகளை எந்த கண் கொண்டு பார்க்கப் போகிறீர்கள்? ஆனா எனக்கு இப்போ இன்னொரு கேள்வி வருது. நாம பேசும்போது அந்த ஆதிகால கிறிஸ்தவர்கள் எதிர்காலத்தை பத்தி கவலைப்படல, தாராளமா பகிர்ந்தாங்கன்னு சொல்றோம். அப்படிப்பட்ட ஒரு அசைக்க முடியாத தைரியத்துக்கும் பாதுகாப்பிற்கும் அடித்தளமா இருந்தது எது? இதுக்கான விடைய இன்னைக்கு நாம பாடின பதிலுரை பாடல் ரொம்ப அற்புதமா விளக்குதுன்னு நினைக்கிறேன். திருப்பாடல்கள் 93 இல்லையா? ஆமா, அதோட பல்லவியே ரொம்ப கம்பீரமா இருக்கு. ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார், மாட்சியை ஆடையாய் அணிந்துள்ளார். இந்த வார்த்தைகளை வாசிக்கும் போதே ஒரு சிலிர்ப்பு வருது. நிச்சயமா. நம்ம வாழ்ற இந்த நவீன உலகத்தை பாருங்களேன். இப்போல்லாம் அதிகாரம் அல்லது மாட்சிமை அப்படிங்கிறது எப்படி அளவிடப்படுது? பெரும்பாலும் பணத்தை வச்சுதான். ஆமா, ஒருத்தர்கிட்ட எவ்வளோ பணம் இருக்கு, அவருக்கு எவ்வளோ அரசியல் பலம் இருக்கு, இல்லனா சமூக வலைதளங்கள்ல அவரை எத்தனை பேர் ஃபாலோ பண்றாங்க, இதை வச்சுதான் அதிகாரம் கணக்கிடப்படுது. கரெக்ட். அதுதான் இன்றைய யதார்த்தம். அப்படி இருக்கும்போது ஆண்டவர் மாட்சியை ஆடையாய் அணிந்துள்ளார் அல்லது ஆட்சி செய்கின்றார்னு சொல்லும்போது அது ஏதோ வரலாற்றுல வாய்ந்த ஒரு பழங்கால அரசனை குறிக்கிற மாதிரி இருக்கு. இதை நாம துல்லியமா புரிஞ்சுக்கணும்னா திருப்பாடல்கள் எழுதப்பட்ட அந்த எபிரேய மொழி பின்னணிக்கு நம்ம போகணும். எபிரேய மொழியில ஆட்சி செய்தல் அப்படிங்கிறதுக்கு மலாக் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாங்க. மலாக் அப்படின்னா என்ன அர்த்தம்? இதோட உண்மையான அர்த்தம் ஒரு அரசன் தலையில கிரீடத்தை வச்சுக்கிட்டு சும்மா ஒரு அரியணையில சொகுசா உட்கார்ந்துட்டு இருக்கிறது கிடையாது. ஓ, அப்போ அது ஒரு பாசிவான விஷயம் இல்ல. கண்டிப்பா இல்ல. அது ஒரு செயல் வடிவலான அதிகாரத்தை குறிக்குது. நீதியையும் அமைதியையும் நிலைநாட்டுறதுக்காக தொடர்ந்து களத்துல இறங்கி செயல்படிட்டே இருக்கிறது தான் இந்த வார்த்தை குறிக்குது. வாவ்! அப்ப ஆண்டவர் ஆட்சி செய்யறாருன்னா அவர் எங்கேயோ தூரத்துல உட்கார்ந்துகிட்டு நம்மள வேடிக்கை பார்க்கறாருன்னு அர்த்தம் இல்ல. எக்ஸாக்ட்லி. அவர் நம் வாழ்வுல நீதியை நிலைநாட்ட தொடர்ந்து வேலை செஞ்சுக்கிட்டே இருக்காருன்னு அர்த்தம். அப்படியென்றால் அவர் ஒரு செயலற்ற பார்வையாளர் அல்ல, மாறாக நமது நல்வாழ்வுக்காக தொடர்ந்து உழைக்கும் ஒரு செயல் வீரர்னு சொல்றீங்க. ஆமா, 100க்கு 100 உண்மை. இது எனக்கு புதிய வெளிச்சத்தை தருது. ஏன்னா உலகத்து தலைவர்கள் பெரும்பாலும் மத்தவங்கள வேலை வாங்க தான் செய்வாங்க. ஆனா இங்க ஆண்டவரே களமிறங்குறார். அதை இன்னும் ஆழமா புரிஞ்சுக்கத்தான் அடுத்த வரியில ஆண்டவர் வல்லமையை கச்சையாக கொண்டுள்ளார்னு திருப்பாடலாசிரியர் பதிவு செய்றார். இந்த கச்சை அப்படிங்கிறது பெல்ட் மாதிரி ஒண்ணுதானே? கரெக்ட். பண்டைய காலத்துல மனிதர்கள் நீண்ட அங்கிகளை அணிஞ்சிருப்பாங்க. ஒரு போர் வீரன் போருக்கு போறதுக்கு முன்னாடி அல்லது ஒரு வேலையாள் கடினமான வேலையை தொடங்குறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவான்? தங்களோட ஆடைகளை சுருட்டி கட்டி தங்களை தயார்படுத்திக்குவாங்க. ஆமா, தன் நீண்ட ஆடைகளை சுருட்டி ஒரு கச்சை அணிஞ்சு தன்னை தயார்படுத்திக்குவான். அதத்தான் வல்லமையை கச்சையாக கொண்டுள்ளார்ங்கிற வார்த்தைகள் நமக்கு உணர்த்துது. ஓ, அப்போ ஆண்டவர் நமக்காக செயல்பட, நமக்காக போராட எப்போதுமே தன் சட்டையை மடிச்சு விட்டுட்டு தயாரா இருக்காருன்னு அர்த்தமா? அதுதான் உண்மை. அவர் ஒரு அலங்கார பொருள் அல்ல, அவர் களத்துல நம்மோடு நிற்கும் போர் வீரன். இது கேக்குறதுக்கே ரொம்ப வியப்பா இருக்கு. நீங்க இதை கேட்டுட்டு இருக்கிற உங்களோட வாழ்க்கையோட சற்று இணைச்சு பாருங்களேன். நிச்சயமா. நீங்க உங்க வேலை செய்யற இடத்துலயோ அல்லது உங்க குடும்ப உறவுகள்லயோ பல நேரங்கள்ல உங்களை மிகவும் பலவீனமாகவோ எந்த அதிகாரமும் மற்றவராகவோ உணரலாம். ஆமா, நிறைய பேர் அப்படி ஃபீல் பண்றாங்க. உங்களை விட பலம் வாய்ந்தவங்க உங்களை ஆதிக்கம் செலுத்தலாம் அல்லது உங்களை ஒடுக்க நினைக்கலாம். அப்போ நாம் தனியாள், எனக்கு பின்னால் யாரும் இல்ல அப்படிங்கிற விரக்தி உங்களுக்குள்ள எழலாம். கண்டிப்பா. ஆனா உண்மையான அதிகாரமும் சர்வ வல்லமையும் கொண்ட ஆண்டவர் உங்களுக்காக போர் வீரனை போல கச்சை கட்டி தயாரா உங்க பக்கம் நிக்கிறாருங்கிற உண்மை உங்களுக்கு நிச்சயம் ஒரு பெரிய தைரியத்தை தரணும் இல்லையா? ரொம்ப அருமையா சொன்னீங்க. நாம் ஒருபோதும் அனாதைகள் அல்ல. சர்வ வல்லமையுள்ள ஆண்டவர் நம்மோடு கைகோர்த்து நிக்கிறாரு. ஆமா, அதுதான் நற்செய்தியோட மிக முக்கியமான நம்பிக்கையே. நாம் தனிமையில இல்ல அப்படிங்கிற அந்த உணர்வு தான் எப்பேற்பட்ட சவாலையும் எதிர்கொள்ளும் சக்தியை நமக்கு தருது. உண்மைதான். ஆனா இங்க எனக்கு இன்னொரு கேள்வியும் வருது. கேளுங்க. சரி, ஆண்டவர் சர்வ வல்லமை படைத்தவர், அவர் நமக்காக களத்துல இறங்கி செயல்படுகிறார் அப்படிங்கிறது உண்மையானால் ஏன் நம்ம வாழ்வில் இவ்வளோ போராட்டங்கள்?
இந்த கேள்வி இயற்கையாகவே எல்லாருக்கும் வரக்கூடிய ஒண்ணுதான். அதற்கான விடைய திருப்பாடல்கள் 93 அடுத்த வரிகள் நமக்கு தருதுன்னு நான் நினைக்கிறேன். நான் வாசிக்கிறேன். வாசிங்க. பூவுலகை அவர் நிலைப்படுத்தினார், அது அசைவுறாது. உமது அரியணை தொடக்கத்திலிருந்தே நிலை பெற்றுள்ளது, நீர் தொன்று தொட்டே நிலைத்துள்ளீர். ரொம்ப ஆழமான வசனங்கள். இந்த இடத்துல தான் நான் மீண்டும் உங்ககிட்ட ஒரு சவாலான கேள்வியை முன்வைக்க விரும்புறேன். சொல்லுங்க பாப்போம். நீங்க சொல்ற இந்த அடித்தளம் அப்படிங்கிற கருத்தாக்கம் நாம ஒரு வீடு கட்டும்போது போடுற அடித்தளம் மாதிரி அப்படிங்கறத என்னால உணர முடியுது. ஆமா, ஃபவுண்டேஷன் ரொம்ப முக்கியம். அடித்தளம் பணமா இருந்தா எத்தனை மாடிகள் வேணாலும் கட்டலாம். ஆனா என்னோட கேள்வி என்னன்னா, இன்றைய காலகட்டத்துல நம்ம வாழ்வோட அடித்தளங்களே அடிக்கடி ஆட்டங்காணுதே. ஆமா, நிறைய பேருக்கு அந்த நிலைமை இருக்கு. நேற்றைக்கு இருந்த வேலை இன்னைக்கு இல்ல. பல வருஷங்களா சிறுக சிறுக சேர்த்த பொருளாதாரம் ஒரே ஒரு பெருந்தொற்றுல அழிஞ்சு போயிடுது. கரெக்ட். கொரோனா நேரத்துல நாம் அதை கண்கூட பார்த்தோம். அப்புறம் எதிர்பாராத நோய்கள் குடும்பத்தையே முடக்கி போடுது. சுருக்கமா சொல்லணும்னா, நம்மை சுற்றியுள்ள எல்லாமே நம்ம நித்தமும் அசைத்து பாக்குது. உண்மைதான். நாம் வாழ்ற யதார்த்தமே ஒரு நிலநடுக்க மாதிரி இருக்கும்போது பூவுலகு அசைவராது என இன்றைய வாசகம் கூறுவது ஒரு முரண்பாடா தெரியலையா உங்களுக்கு? இது ஒரு மிகச்சிறந்த கேள்வி. மனித வாழ்வோட துயரங்களை நாம நேருக்கு நேர் சந்திக்காமலோ அல்லது அதை மறுக்கவும் முடியாது. உலகத்துல துன்பங்களும் இழப்புகளும் தொடர்கதையாத்தான் இருக்கு. ஆமா, அதை நாம இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனா இங்க நாம சற்று ஆழமா மேற்பரப்பை தாண்டி பார்க்கணும். திருப்பாடல்கள் இங்கே குறிப்பிடுற அசைவுறாது அப்படிங்கிறது இந்த பூமியில பூகம்பமே வராதுன்றதோ அல்லது நம்ம வாழ்வுல எந்த பிரச்சனைகளுமே வராதுன்றதோ அர்த்தம் கிடையாது. அப்போ அது எதை குறிக்குது? மாறாக ஆண்டவர் உருவாக்கி இருக்கும் தார்மீக மற்றும் ஆன்மீக அடித்தளம் அசைக்க முடியாதது அப்படிங்கறது தான் இது குறிக்குது. ஆன்மீக அடித்தளம்னு சொல்றீங்க? ஆமா, மனிதர்கள் உருவாக்குற சாம்ராஜ்யங்கள் அமைப்புகள் எல்லாமே ஒரு நாள் அழியக்கூடியவைதான். நீங்க வரலாற்று புரட்டி பாருங்களேன். ரோம சாம்ராஜ்யம், பாபிலோன் சாம்ராஜ்யம்னு எத்தனையோ மனிதர்களோட சாம்ராஜ்யங்கள் மிக பிரமாண்டமா எழுந்தது. ஆமா, உலகமே அவங்க காலடியில இருக்கிற மாதிரி தோணுச்சு ஒரு காலத்துல. கரெக்ட். ஆனா அவை எல்லாமே ஒரு கட்டத்துல விழுந்து மண்ணோடு மண்ணாயிடுச்சு. இன்னைக்கு இருக்கிற மிகப்பெரிய கார்ப்பரேட் நிறுவனங்கள் கூட நாளைக்கு இல்லாம போகலாம். பணத்தோட மதிப்பு உயரலாம், விழலாம். நிச்சயமா. ஆனா ஆண்டவரோட அரியணை, அவரோட நீதி, அவரோட அளவற்ற அன்பு, அவரோட உண்மை, இதுதான் அந்த ஆன்மீக அடித்தளம். அது காலங்களை தாண்டி தொன்று தொட்டே நிலைத்திருக்கு. வாவ், உலகத்துல எது மாறினாலும் ஆண்டவரோட அன்பு மாறுறதில்ல. அது எதற்கும் அசைந்து கொடுக்காது. எக்ஸாக்ட்லி. நீங்க சொல்றத கேட்கும்போது ஒன்னு தெளிவா புரியுது. நம்மை சுற்றி நடக்கிற புயல்களை பார்த்து நாம பயப்பட தேவையில்லை. ஏன்னா அந்த புயலை விட மேலான எல்லாவற்றையும் மாளிகை செய்கிற ஆண்டவரோட அரியணை நிலையானது. ஆமா, அதுதான் உண்மையான நம்பிக்கை. இத நீங்க உங்க அன்றாட வாழ்க்கையோட பொருத்தி பாருங்க. சில நேரங்கள்ல உங்க வாழ்க்கையில எல்லாமே கைமீறி போற மாதிரி உங்களுக்கு தோணலாம். நாளைக்கு என்ன நடக்குமோ அப்படிங்கிற பெருங்கவலை உங்களை வாட்டலாம். கரெக்ட். ஆனா உலகத்தோட நிலையற்ற பொருட்கள்லயோ மனிதர்களோட வாக்குறுதிகள்லயோ நங்கூரம் இடாம உங்க ஆன்மாவை அந்த நிரந்தரமான அரியணையோட இணைச்சிட்டா உங்களுக்கு சாய்ந்து கொள்ள ஒரு நிலையான இடம் இருக்கு அப்படிங்கறத நீங்க உணர்வீங்க. ஆமா, அப்படி உணரும் போது வெளியுலக புயலுக்கு மத்தியிலும் உங்களுக்குள்ள ஒரு ஆழமான அமைதி பிறக்கும். அந்த அமைதியை தான் இந்த வாசகம் நமக்கு உறுதியளிக்குது. மிக சரியான புரிதல். நம்ம ஆன்மா எதோட இணைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கறது தான் இங்க எல்லாவற்றையும் தீர்மானிக்குது. நிலையற்ற உலகோட இணைக்கப்பட்டிருந்தா நாம புயல்ல சிக்கிய சருகா அலைகழிக்கப்படுவோம். ஆனா நிலையான அரியணையோட இணைக்கப்பட்டிருந்தா நாம் எந்த சூறாவளியிலும் ஆணிவேர் ஆழமாச் சென்ற மரத்தைப் போல நிலைத்திருப்போம். எக்ஸாக்ட்லி. சரி, அடித்தளம் உறுதியா இருக்கு, அரியணை நிலையா இருக்கு அப்படிங்கறத நாம இப்ப புரிஞ்சுக்கிட்டோம். ஆனா அந்த நிலையான அடித்தளத்துல நம்ம வாழ்க்கையை எப்படி அமைக்கிறது? அதற்கான வழிகாட்டுதல் என்னன்னு கேக்குறீங்க? ஆமா, இந்த இடத்துலதான் திருப்பாடலோட இறுதி வசனமான 5வது வசனம் நமக்கு ஒரு தெளிவான வழியை காட்டுதுன்னு நினைக்கிறேன். வாசிங்க பாப்போம். உம்முடைய ஒழுங்குமுறைகள் மிகவும் உறுதியானவை ஆண்டவரே, என்றென்றும் தூய்மையே உமது இல்லத்தை அழகு செய்யும். ரொம்ப முக்கியமான ஒரு வசனம் இது. ஆனா இங்க ஒழுங்குமுறைகள் அப்படிங்கிற வார்த்தை வருது. இன்றைய நவீன சமூகம் ஒழுங்குமுறைகள் அல்லது விதிகள் என்றாலே அதை கொஞ்சம் கசப்பாத்தான் பாக்குது. ஆமா, ரூல்ஸ்னாலே அலர்ஜி ஆயிடுது நிறைய பேருக்கு. எதற்கெடுத்தாலும் விதிகள்னா அது நம்ம சுதந்திரத்தை பறிக்கிற ஒரு விஷயமா, நம்மளை ஒரு பெட்டிக்குள்ள அடைக்கிற ஒரு தடையாகவே இன்றைய இளைய தலைமுறையினரும் ஏன் நாமும் கூட பாக்குறோம். கரெக்ட். எனக்கு என்ன தோண்டுதோ அதை செய்யறது தான் சுதந்திரம்னு நாம நினைக்கிறோம். அப்படி இருக்கையில ஒழுங்குமுறைகள் உறுதியானவை என்ன நாம எப்படி கொண்டாடுவது? அது மட்டும் இல்ல,
தூய்மையும் விதிகளும் எப்படி ஒரு வாழ்க்கையை அழகு செய்யும்? விதிகளுக்கும் அழகிற்கும் என்ன சம்பந்தம்? இந்த இடத்துல நீங்க தொட்டிருக்கிற பிரச்சனை வந்து இன்றைய சமூகத்தோட மிக முக்கியமான ஒரு உளவியல் சிக்கல். ஆமா, சுதந்திரம்னா என்னங்கிற புரிதல்லையே ஒரு குழப்பம் இருக்கு. விதிகள் என்றாலே நம்மளை சங்கிலியால் கட்டுவது அப்படிங்கிற ஒரு தவறான புரிதல் நம்ம கிட்ட ஆழமா பதிஞ்சிடுச்சு. ஆனா ஆண்டவரோட ஒழுங்குமுறைகள் நம்மள சிறைப்படுத்துற சங்கிலிகள் கிடையாது. பின்ன அது என்ன? இதை நாம இப்படி புரிஞ்சுக்கலாம். நீங்க ஒரு மிக உயரமான வளைந்து நெளிந்து செல்ற ஒரு ஆபத்தான மலைப்பாதையில பயணம் செஞ்சுட்டு இருக்கீங்கன்னு கற்பனை பண்ணிக்கோங்க. சரி, ஹில் ஸ்டேஷன் போற மாதிரி. ஆமா, அந்த பாதையோட ஓரத்துல அதல பாதாளத்திற்கு மேல உறுதியான தடுப்புச் சுவர்கள் வச்சிருப்பாங்க இல்லையா? ஆமா, கார்ட் ரயில்ஸ் வச்சிருப்பாங்க. அந்த தடுப்புச் சுவர்கள் உங்களோட சுதந்திரத்தை பறிக்கவா வைக்கப்பட்டிருக்கு? நான் எங்கே வேணாலும் எப்படி வேணாலும் என் வாகனத்தை ஓட்டுவேன், இந்த தடுப்புச் சுவர் என் சுதந்திரத்தை பறிக்குது, இதை நான் உடைத்தெறிவேன் அப்படின்னு எந்த புத்திசாலியாவது சொல்வாங்களா? நிச்சயமா சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அந்த தடுப்புச் சுவர்களை மீறி செயல்பட்டா சுதந்திரம் கிடைக்காது, மாறாக அதல பாதாளத்துல விழுந்து உயிரை விட நேரிடும். எக்ஸாக்ட்லி. அந்த தடுப்புச் சுவர்கள் இருக்கிறதால தான் நம்ம பாதுகாப்பாகவும் தைரியமாகவும் பயணிக்க முடியுது. மிகச்சரி. ஆண்டவரோட ஒழுங்குமுறைகளும் அப்படிதான். அவை அந்த மலைப்பாதையில நம்மள பாதுகாக்கிற தடுப்புச் சுவர்கள் மாதிரி. ஓ, அதாவது பொய் சொல்லாத, திருடாத, பிறருக்கு தீங்கு செய்யாத, நேர்மையாயிரு, இந்த மாதிரி கட்டளைகள் எல்லாம். ஆமா, இந்த கட்டளைகள் எல்லாம் நம்மள அடிமைப்படுத்த அல்ல, நம் வாழ்க்கை அப்படிங்கிற பயணத்தை எந்த விபத்தும் இல்லாம பாதுகாப்பா நாம கடக்க ஆண்டவர் அன்போடு கொடுத்திருக்கிற வழிகாட்டுதல்கள். வாவ், ரொம்ப அருமையான விளக்கம். அவை நம்மளை அழிவிலிருந்து காக்குது. அதனாலதான் அவை மிகவும் உறுதியானவை, அவசியமானவைன்னு திருப்பாடலாசிரியர் போற்றார். அடுத்து அழகு பற்றி கேட்டீங்க இல்லையா? ஆமா, விதிகளுக்கும் அழகுக்கும் என்ன சம்பந்தம்னு கேட்டேன். ஒரு வீட்டை அழகுபடுத்த நாம என்னவெல்லாம் செய்யறோம்? விலைமதிப்பற்ற பொருட்களை வாங்குறோம், வெளிநாட்டுல இருந்து அலங்கார பொருட்களை தருவிக்கிறோம், வண்ண வண்ண விளக்குகளை பொருத்துறோம். ஆமா, இன்டீரியர் டிசைன் எல்லாம் பண்றோம். ஆனா ஆண்டவரோட இல்லத்தை அழகு செய்யறது எது தெரியுமா? அது தங்கம் அல்ல, வைரம் அல்ல, தூய்மை மட்டுமே. வெளிவேஷத்தை ஆண்டவர் விரும்புறதில்ல. கரெக்ட். ஆண்டவர் வெளிவேஷத்தை அல்ல, உள் மனதோட தூய்மையையே விரும்புறார். இது சிந்திக்க வேண்டிய ஒரு மிக ஆழமான கருத்து. என்றென்றும் தூய்மையே உமது இல்லத்தை அழகு செய்யும். இத நாம நம்முடைய சொந்த வாழ்க்கைக்கு பொருத்தி பார்க்கணும். கண்டிப்பா. நம்முடைய இதயம், நம்முடைய உள்ளம்தான் ஆண்டவர் தங்கும் இல்லம். அப்படி என்றால், அன்பானவர்களே, உங்களை நீங்களே கேட்டுக்கோங்க. உங்கள் உள்ளமாகிய இல்லத்தை நீங்க எதனால் அழகுபடுத்துறீங்க? சமூகத்துல உங்களை பற்றி மத்தவங்க என்ன நினைப்பாங்கங்கிற வெளியுலக பிம்பத்தாலா, அல்லது ஆண்டவர் விரும்புற தூய்மையாலா? நாம பல நேரங்கள்ல கோபம், பொறாமை, பழிவாங்கும் எண்ணம், பெருமை, இந்த மாதிரி குப்பைகளை நம் உள்ளத்துல தேக்கி வச்சிருக்கோம். ஆமா, அதெல்லாம் ரொம்ப ஆபத்தானது. இந்த குப்பைகளை அகற்றிவிட்டு ஆண்டவரோட வழிகாட்டுதல, அதாவது நம்மளை பாதுகாக்கிற அந்த தடுப்புச் சுவர்களை நம்ம முழுமனதோடு ஏத்துக்கும் போது நம் ஆன்மா தூய்மை அடையுது. நிச்சயமா. அந்த தூய்மை தான் ஒரு மனிதனுக்கு உண்மையான அழகை தருது. நீங்க சொல்றது முற்றிலும் உண்மை. உண்மையான அழகு அப்படிங்கிறது காஸ்மெட்டிக்ஸ் என்ற வெளிப்பூச்சிகள்ல இருந்து வர்றதல்ல. ஆமா, அது உள்ளிருந்து ஆண்டவரோட தூய்மையால் ஊற்றெடுப்பது. ஒரு மனிதன் உள்ளத்துல தூய்மையா இருக்கும்போது அவனோட எண்ணங்கள் சீராவும், அவனோட வார்த்தைகள் கனிவாகும், அவனோட செயல்கள் அன்பின் வடிவமா மாறும். அப்போ அவனோட முகம் தானாகவே பிரகாசிக்கும் இல்லையா? கண்டிப்பா. அதுதான் என்றென்றும் நிலைத்திருக்கும் அழகு. ரொம்ப அழகா சொன்னீங்க. நாம வாழ்ற அந்த நவீன உலகம் வந்து அனுதினமும் நம்மள பல விதங்கள்ல சமரசம் செஞ்சுக்க தூண்டுது. பணத்துக்காக, புகழுக்காக, மத்தவங்க நம்மள புகழணும் அப்படிங்கிறதுக்காக சில தவறான பாதைகள்ல செல்ல, குறுக்கு வழிகளை தேர்ந்தெடுக்க நம்மள தொடர்ந்து தூண்டுது. ஆமா, அது ஒரு பெரிய வலை. ஆனா உங்க ஆன்மா தங்குவதற்கான இல்லத்தை உலகத்தோட மலிவான பொருட்களால் நிரப்ப போறீங்களா, அல்லது ஆண்டவரோட தூய்மையால் இன்றே அலங்கரிக்க நீங்க தயாரா? நிலையற்ற இந்த உலகத்தோட அதிகாரங்கள்ல உங்க நம்பிக்கைய வைக்க போறீங்களா, அல்லது தொன்று தொட்டே நிலைத்திருக்கிற ஆண்டவரோட அரியணையில உங்க நங்கூரத்தை பாய்ச்ச போறீங்களா? இதை நீங்களே சிந்தித்து பாருங்க. முடிவு உங்க கைகள்ல. இது நம் அனைவருமே ஆழமா சிந்தித்து நம் வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள வேண்டிய ஒரு சவால்.
இந்த உலகத்தையே தாங்கி பிடிக்கிறவர் என் ஆண்டவர். இருளையும் குழப்பத்தையும் அவர் தன் கட்டுப்பாட்டுல வச்சிருக்காரு. அவர் ஆட்சி செய்றார்னு ஒருத்தர் முழுமையா நம்பும்போது அந்த வெளி உலக பிரச்சனைகள் அவங்கள என்ன செய்ய முடியும்? ஒண்ணுமே செய்ய முடியாது. அந்த பயம் அவங்கள விட்டு போயிடும். ஆமா, நான் என்னோட பாதுகாப்பா பேங்க் அக்கவுண்ட்லயோ சொத்துலயோ தேட வேண்டியதில்லை. ஏன்னா இந்த பிரபஞ்சத்தையே ஆளுகிறவர் என்னோட அரசன் அப்படிங்கிற அந்த தெளிவு அந்த ஆதிகால கிறிஸ்தவர்களுக்கு ஆழமா இருந்துச்சு. அதனாலதான் அந்த உலகத்து அலைகள் அவங்கள அச்சுறுத்தல. அவங்க ரொம்ப சுதந்திரமா சந்தோஷமா தங்கள் உடைமைகளை விற்று தேவைப்பட்டவங்களுக்கு கொடுத்தாங்க. இது ஒரு தொடர் சங்கிலி மாதிரி. ஆண்டவர் மேல நம்பிக்கை வைக்கிறாங்க, ஆவியானவர் அவங்கள நிரப்புறாரு, பயம் விலகுது, தாராளமா கொடுக்கறாங்க. இத பார்க்கும்போது ஆவியால் மறுபடியும் பிறக்கிறது, ஆண்டவரை நம்ம வாழ்க்கையோட அரசனா ஏத்துக்கிறது, அது மூலமா ஒருத்தருக்கொருத்தர் அன்பை பகிர்ந்தளிக்கும் சமூகமா மாறுறது, இந்த மூன்றும் ஒன்றோடு ஒன்று எவ்வளவு அழகா பின்னி பிணைஞ்சிருக்கு அப்படிங்கறத நாம இன்னைக்கு ரொம்ப தெளிவா பாக்குறோம். நிச்சயமா இது மூன்றும் பிரிக்க முடியாத ஒண்ணு. நிக்கதேமோ போல நாமளும் பல நேரங்கள்ல எப்படியாவது ஏன் அறிவை வச்சு ஏன் திட்டங்களை வச்சு வாழ்க்கைய காப்பாத்திக்கலான்னு நினைச்சு திணறோம். ஆனா தூய ஆவியானவர் வீசும் அந்த புது காற்றுக்கு நம்ம வாழ்க்கைய திறந்து கொடுக்கும்போது அவர் நம்மளோட அந்த பயத்தை பாதுகாப்பற்ற உணர்வை வேரோட அடிச்சிட்டு போயிடுறாரு. உண்மைதான். அப்படிப்பட்டவங்க மட்டும்தான் பர்னபாவை போல தங்கள் செல்வத்தை, நேரத்தை, திறமைகளை மற்றவர்களுக்காக எந்த பயமும் இல்லாம தாராளமா கொடுக்க முடியும். இப்போ இத கேட்டுக்கிட்டு இருக்கிற உங்களுக்காக ஒரு ஆழமான கேள்வி. இன்றைக்கு தூய ஆவியானவர் வீசும் அந்த புயல் காற்றை உங்கள் வாழ்க்கையில் அனுமதிக்க நீங்க தயாரா? நீங்க ரொம்ப பத்திரமா கட்டி வச்சிருக்கிற அந்த சுயநல கோட்டைகளை, பாதுகாப்பு கேலயங்களை ஆவியானவர் அசைத்து பார்க்க நீங்க இடம் கொடுப்பீர்களா? பர்னபாவைப் போல மற்றவர்களை ஊக்குவிக்கவும் உங்களிடம் உள்ள வளங்களை எந்த தயக்கமும் இல்லாமல் தேவையில் உள்ளவர்களுக்கு பகிர்ந்து கொள்ளவும் ஆவியானவர் உங்களை எப்படி அழைக்கிறார்? இத கொஞ்ச நேரம் அமைதியா உங்க மனசுக்குள்ள தியானிச்சு பாருங்க. இந்த வார்த்தைகள் நம் உள்ளத்தில விதையா விழுந்து நற்செயல்களா முளைக்க ஆண்டவர் தாமே நமக்கு அருள் புரிவாராக. நாம் அனைவரும் இணைந்து ஜெபிப்போம். அன்பான ஆண்டவரே, இந்த அருமையான நேரத்துக்காக, இந்த ஆழமான வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி. இன்று நாங்க தியானித்த இந்த வாசகத்தின்படி உம்முடைய வல்லமையில நம்பிக்கை வைக்கவும், அசைக்க முடியாத உமது அரியணையிலே எங்கள் வாழ்வின் அடித்தளத்தை அமைக்கவும், எங்கள் உள்ளமாகிய இல்லத்தை உமது தூய்மையால் அழகுபடுத்தவும் எங்களுக்கு அருள் தாரும். உலக பொருட்கள் மீதான எங்கள் பயத்தை நீக்கி உயிர்த்தெழுதலின் நம்பிக்கையில் நாங்கள் நிலைத்திருக்கச் செய்யும். பர்னபாவைப் போல நாங்களும் பிறரை ஊக்குவிக்கும் கருவிகளாக செயல்பட எங்களுக்கு அருள் தாரும். எங்க வாழ்க்கையில நாங்க சந்திக்கிற பானங்கள், மன அழுத்தங்கள் அப்படிங்கிற விஷத்தால பாதிக்கப்பட்டு எங்களுக்குள்ளே சுருண்டு கிடக்கும் போதெல்லாம் எங்கள் பார்வையை மேல உயர்த்தி எங்களுக்காக சிலுவையில உயர்த்தப்பட்ட உண்மையை நோக்கி பார்க்க எங்களுக்கு அருள்தாரும். ஆமா ஆண்டவரே, எங்க தர்க்கங்களை ஓரம் கட்ட உதவி செய்யும். எங்க சொந்த அறிவையும் தர்க்கத்தையும் மட்டுமே சார்ந்து வாழாம எப்படி ஒரு பாய்மர கப்பல் காற்று நம்பித்தான ஒப்படைக்கிறதோ அதுபோல தூய ஆவியானவரின் வழிநடத்துதலுக்கு எங்களை முழுமையாக ஒப்படைக்கிறோம். எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் மன்றாடுகின்றோம். ஆமென். ஆமென். இந்த ஆழமான பார்வை உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குதுன்னு நினைச்சா மத்தவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. நற்செய்தியின் தூதராக இறையாட்சியை எடுத்துரைங்க. நன்றி. மீண்டும் நாளை சந்திப்போம். இந்த நாள் இனிதாக அமைய வாழ்த்துக்கள். ஆமென். இயேசுவுக்கே புகழ். அன்னை மரியே வாழ்க. ஆட்சி செய்கின்றார், மாட்சியை ஆடையாய் அணிந்துள்ளார். ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார், மாட்சியை ஆடையாய் அணிந்துள்ளார். செய்கின்றார், அவர் மாட்சியை ஆடையாய் அணிந்துள்ளார். ஆண்டவர் வல்லமையை
செய்யாக கொண்டுள்ளார். ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார், மாட்சியை ஆடையால் அணிந்துள்ளார். பூவுலகை அவர் நிலைப்படுத்தினார், அது அசைவுறாது. உமது அரியணை தொடக்கத்திலிருந்தே நிலை பெற்றுள்ளது. நீர் தொன்று தொட்டே நிலைத்துள்ளீர். ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார், மாட்சியை ஆடையாய் அணிந்துள்ளார். உம்முடைய ஒழுங்குமுறைகள் மிக உறுதியானவை. ஆண்டவரே, என்றென்றும் தூய்மையே உமது இல்லத்தை அழகு செய்யும். ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார், மாட்சியை ஆடையாய் அணிந்துள்ளார். ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார், மாட்சியை ஆடையாய் அணிந்துள்ளார். ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார், மாட்சியை ஆடையாய் அணிந்துள்ளார். நீங்கள் காண்பவற்றை காணும் வாய்ப்பை பெற்றோர் பேறு பெற்றோர். ஏனெனில் பல இறைவாக்கினர்களும் அரசர்களும் நீங்கள் காண்பவற்றை காண விரும்பினார்கள், ஆனால் அவர்கள் காணவில்லை. நீங்கள் கேட்பவற்றை கேட்க விரும்பினார்கள், ஆனால் அவர்கள் கேட்கவில்லை என நான் உங்களுக்கு சொல்கிறேன்.